கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய காரியம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனுக்கு தேவன் சுகம் கொடுக்கிறார். அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பாருங்க, பிறவிக்குடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியையில் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியையில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அவங்க பேரண்ட்ஸோட பாவம்லாம் கிடையாது. அவருடைய கிரியை, எப்படி அவர் கிரியை செய்கிறார், அவருடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி சுகம் கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அப்படி படைக்கப்பட்டான். வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான், கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. அப்போ நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்திற்காக தான், நமக்கு இதன் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதற்காகத்தான் அவன் பிறவிக்குடனாக பிறக்கிறான். அப்புறம் அவனுக்கு சுகம் கிடைக்குது. உங்களுக்கு அந்த ஆக்ஷன்ஸ்க்காக தான் அந்த தேவனுடைய கிரியை வெளிப்படும். அந்த அவருடைய ஆக்ஷன்ஸ் எப்படி செய்கிறாரு, எப்படி இந்த அவர் சுகம் கொடுக்கிறார், அதை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், தேவனை அறிந்தவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், தேவனை பற்றி கேள்விப்படாதவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், பரிசேயர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்ற அதை நமக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு தான் இந்த காரியமே அவன் பிறவிக்குடனாகவே பிறக்கிறான். ஸோ இட்ஸ் எ காட்ஸ் பிளான் டு டீச்சர்ஸ். நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்க வேண்டும். தேவன் எப்படி அற்புதத்தை செய்கிறார், அற்புதத்தை செய்து பார்த்தும் அதை பார்த்து விசுவாசியாதவர்கள், அவரை இயேசு என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள், அவர் தேவ மனிதன் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்போ நாமும் சில நேரங்களில் சில காரியங்களை அறிந்து வைத்திருந்து தேவனை பற்றி நன்கு அறிந்து இருந்தும் பார்த்திங்கன்னா சில காரியங்களை நாம் விசுவாசிக்கிறதில்லை, நாம் நம்புவதில்லை. சில அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கும் பொழுது இந்த காரியம் தேவனிடத்தில் வந்தது என்று நாம் நம்பாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கும். அதே போல தான் இந்த காரியம் நடந்தும் அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல பேருக்கு அங்கே நம்பிக்கை இல்லை. நிறைய பேருக்கு அந்த பிலீஃப் இல்லை. கண்ணால் பார்த்துமே பிலீஃப் இல்லை. ஆனால் நமக்கு கண்ணால் பார்க்காமல் அவரை நம்புகிறோம். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் கிரியை செய்கிறார். அவர் செய்யக்கூடிய கிரியைகளில் அதில் பார்த்திங்கன்னா சுகம் கொடுக்கப்படுகிறது. அந்த சுகத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் சுகம் கொடுக்கிற தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இப்போ. ஆனால் அந்த காலத்தில் அதை நம்புவதற்கு நிறைய பேர் தயாராக இல்லை என்பது தான் இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்து, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி. பாருங்க, ஒரு சேற்றில் உமிழ் நீரை துப்பி அதில் ஒரு இது மாதிரி செய்து அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சிலோவம் குளத்தில் கழுவு என்றார். சிலோவம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பாருங்க, ஒரு சின்ன ஒரு அற்புதம் நடக்குதுங்க. இந்த அற்புதம் பிறவிக்குடனுக்கு தேவன் அந்த குளத்தில் போய் கழுவு, சிலோவம் குளத்தில் போய் கழுவு, அது சிலோவம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படி அவை போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். போகிறான், கழுவுறான், அவர் சொன்னபடியே அவன் கேட்குறான், பார்வை அடைகிறான். அந்த இடத்துல he didn't ask any question. இதை கழுவுனா எனக்கு சுகம் கிடைச்சிருமா, என் கண்கள் திறக்கப்படுமா அப்படிலாம் அவன் கேட்கல. இன்னொன்று, அவனுக்கு இயேசுவை பற்றி பெருசாக தெரியவும் இல்லை. அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் பார்த்திங்கன்னா
நோய்களிலிருந்து விடுதலையாக்குவர் என்றெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியல. பின்னாடி படிக்கும்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம், தெரியல. அப்படி இருந்தாலும் அவர் சொன்ன உடனே அவன் வந்து அந்த காரியத்தை செய்து அவனுக்கு வந்து பார்வை கிடைக்குது. அவன் அதுக்கு முன்னாடி பார்வை இல்லாதவன் பிறவிக்கூடனால மனிதர்களை பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லை, குலத்தையும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, எதையுமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை கூட ஒரு காரியம் வந்து அதை அவர் தேவன் சொன்னபடியாகவே அவன் செய்கிறான். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு கற்சாலைகளை தண்ணீரை நிரப்பி அந்த மரியாளிடம் போய் கேட்குறாங்க, இந்த குறைவு ஏற்பட்டிருக்கு, திராட்சரசம் குறைவு ஏற்பட்டிருக்கு. அப்போ மரியாள் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னபடி செய்து இந்த அற்புதத்தை கண்டார்கள். அதே மாதிரி தான் அவர் இன்று அதே இயேசு என்ன சொல்கிறாரோ மரியாள் சொன்னபடி இந்த பிறவிக்குடன் அதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய காரியம்தான். ஃபாலோ பண்ணி பார்வை அடைந்தான், பார்வை அடைந்தான் திரும்பி வந்தான். பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வசனத்தை, வார்த்தைகளை கேட்டு அவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைப்படி நாம் சந்தேகப்படாமல் நாம் அந்த ஆக்ஷனில் நம்ம இறங்கணும் அப்படின்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வை அடைய முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும், உங்களுக்கு கடல்லேருந்து வெளியே வர முடியும், உங்களுக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை வர முடியும், உங்களுக்கு பிறவிக்குடன் அவனுக்கே சுகம் கிடைக்குதுங்க. அப்படி தான் வந்து தேவன் செயல்படுகிறார். அவர் சொல்லுகிறத அப்படியே செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த வார்த்தையை நாம் எப்படி கேட்பது? அவர் வந்து இயேசு வந்து ஃபிசிக்கலாக காலத்தில் அவர் முன்னாடி நின்று அந்த சுகத்தை கொடுத்தாரு. அப்போ அவர் சொல்கிறத கேட்டுட்டு டக்குன்னு நம்ம வந்து நம்பி போய் நம்ம வந்து செய்யலாம். ஆனால் இப்பொழுது எப்படி அவருடைய அந்த வார்த்தை போய் கழுவுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்ம கேட்கும் அப்படின்னா, அவர் அந்த ஆவியானவர் நம்ம ஏற்றுக்கொண்டதுனால மெல்லிய சத்தத்தினாலே நம்மளோட பேசுகிற தேவனாக இருக்கிறார். சில காரியங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவனோடு உறவு வைத்திருக்கும் பொழுது அந்த உறவு மூலமாக அவருடைய குரலை கேட்க வல்லவராக நாம் மாறிவிடுகிறோம். உங்களுக்கு அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர், நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் ஒரு ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, ஒரு சமாதான பிரபு. அவர் வந்து நமக்குள்ளே இருந்து செயல்படுகிறவர். நமக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும். நம்ம வெளியில் இருக்கிறத பார்க்குறத விட, நம்ம வெளியில் இருக்க சூழ்நிலைகளை பார்ப்பதை விட, நம்ம சுற்றியுள்ள கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த காரியங்களை பார்ப்பதை விட, கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த நோயாக இருக்கலாம், அந்த கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கண்களுக்கு தெரியக்கூடிய வெளியிலே சுற்றப்படுற சூழ்நிலையில் தெரியக்கூடிய காரியம், ஒருவேளை சில பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம இருக்கலாம், இதெல்லாம் வெளியில் நடக்கக்கூடிய காரியம். ஆனால் உள்ளே நாம் பார்க்க வேண்டும். உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நித்திய பிதா, அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் உள்ளே இருந்து நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் தான் வெளிப்படையாக அடுத்து மாறக்கூடிய காரியமாக இருக்கும். உங்களுக்கு நாம் வெளியிலே பார்ப்பதை விட்டுவிட்டு ஆவிக்குரிய கண்கள் மூலமாக நமக்குள்ளே பேசக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய ஆலோசனை மூலமாக நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. அப்போ அதே மாதிரி நீ போய் கழுவு என்று சொல்கிற போல நமக்கும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட காரியத்தை நாம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் நாம் விடுதலை பெறலாம். பிறவி கூட அங்கு விடுதலை பெறாரு. இதை அறிந்து கொள்ளும்படிக்கு தான் இந்த காரியமே அவனுக்கு பிறவிலிருந்து கூடனாக பிறக்க வைத்து, அது தகப்பனும் தாயும் செய்த பாவமல்ல, அந்த கிரியை தேவனுடைய இயேசுவினுடைய கிரியை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த காரியம் வந்து நடக்குது என்று வேதம் சொல்லுது உங்களுக்கு. அப்பொழுது அயலத்தாரும் அவன் குருடாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். பாருங்க, அற்புதம் நடந்துருச்சு. நடந்த பிறகு அந்த பிச்சை கேட்டு இருந்தானே அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிலவங்க வந்து ஆம் அவன்தான் சொல்கிறாங்க. சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சாயலிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான்னு சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், நான் தான் அவன் என்று அவனை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொல்கிறான், நான் தான் அது, எனக்கு தான், நான் தான் அந்த பிச்சை எடுத்தாள்,
என்னோட கண்கள் தான் தெரியாமல் இருந்துச்சு, நான் தான் அவன் அப்படின்னு சொல்லி அவன் என்றான். அவன் வந்து அட்மிட் பண்ணுறான் தன்னை, நான் தான் அது, ஐ எம் த பர்சன். இப்படி தான் தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களும் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பிச்சை எடுத்து பார்த்துருக்காங்க, இப்போது பார்த்தா அவன் கண்கள் தெரிந்து ஒரு தெளிந்த ஒரு மனுஷனாக நிற்கிறான். அதை பார்க்கும்போது பாருங்கள், நம்ப முடியல, அவங்களால நம்ப முடியாதனால தான் கேட்குறாங்க, அவனை மாதிரியே இருக்கே, ஆனால் கண்கள் திறந்திருக்கே, பிச்சை கேட்டவன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று பார்க்குறான், நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கான். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாயல் தான் அது, ஒரு வேளை அவனோட பிரதராக இருக்கலாமோ, அல்லாட்டி அவனோட குடும்பத்தில் சொந்தக்காரங்களாக யாரும் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவன் சாயலாக இருக்கிறான். ஏன்னா நம்ப முடியாத ஒரு அற்புதம் இது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிச்சைக்காரன், கண்கள் தெரியாத ஒரு பிச்சைக்காரங்களுக்கு, அதனால வந்து பாருங்க ஆச்சரியமாக இருக்கிறது. நமக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ப முடியாது. அது நீங்கள் தானா, உங்களுக்கு தான் இப்படி நடந்துச்சா, நீங்கள் தான் அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றீர்களா, நீங்கள் தான் அந்த கேன்சர்லேருந்து விடுதலை பெற்றீர்களா, நீங்கள் தான் அந்த இருதய நோயிலிருந்து விடுதலை பெற்றீர்களா, நீங்கள் தான் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த தோல் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றீர்களா. கர்த்தர் அப்பேற்பட்டவராய் நம்மோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஆச்சரியத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை பார்க்கும் பொழுது மக்கள் நம்ப பயப்படுவார்கள், நம்ப மறுப்பார்கள். காரணம் வந்து அப்பேற்பட்ட காரணம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஒருவேளை வேதத்தை சாதாரணமாக இயேசு வந்து எப்பொழுதும் உங்களுக்கு வந்து ஹி டஸ் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி படித்தனால இது வேணால் ஒருவேளை சாதாரணமாக தோணலாம். அவர் தான் நிறைய காரியங்கள் நம்ம படிச்சிருக்கோம் வேதாகமத்தில், நிறைய பேர் கிறிஸ்துவோட சுகமாக்கிற பலவித காரியத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் அன்றைக்கு சூழ்நிலை யோசித்து பாருங்கள், கண்களுக்கு முன்பாக இந்த காரியம் வந்து நடைபெறுது. உங்களுக்கு அந்த கண் தெரியாதவன் கண்கள் திறக்கப்பட்டதை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறதுனால தான் சுற்றி உள்ளவர்கள் அப்பேற்பட்ட ஒரு பேச்சு வந்து அங்கே நடவிடுது. அடுத்து பாருங்கள் 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்களை எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி நீ போய் சிலோவ குளத்தில் கழுவு என்றார். அப்படியே போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். கேட்குறாங்க, கியூரியாசிட்டி நம்மகிட்டே கேட்பாங்க. நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது ஹவ் இஸ் இட் பாசிபிள், இவ்வளோ ஒரு கடன் பிரச்சனையில் இருந்த இப்போ விடுதலையாகி இவ்வளவு செழிப்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இப்படி ஒரு தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நீ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த இயேசுவை வந்து அங்கே வந்து முன்னிறுத்தி, இயேசு என்னப்பட்ட ஒருவர் தான் எனக்கு வந்து இந்த காரியத்தை செய்து கொடுத்தார் என்று ஒரு சாட்சியாக அங்கே சொல்லப்படுகிறது உங்களுக்கு. அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், அவங்களுக்கு அப்படியே போய் கல்வி பார்வையிடந்து இருந்தால். அப்போது அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். இப்பொழுதும் உங்களை பார்த்து உங்களுக்கு நடக்கப் போகிற அந்த அற்புதத்தை பார்த்து யார் கொடுத்தாங்க அப்படி கேட்க போகிறாங்க. எது மூலமாக இந்த அற்புதம் நடந்துச்சு, இந்த அற்புதத்திற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவின் மூலமாக இந்த அற்புதம் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். சொல்லும் பொழுது அவர் எங்கே என்று கேட்பார்கள். அப்போ நீங்கள் இந்த தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தையும் அவர் எங்கே காண்பது, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் அவரை காண்பீர்கள். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கும் அதே அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார், உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கு உங்களுக்கு. ஆனால் அவன் எனக்கு தெரியாது என்றான், எங்கே இருக்கிறான் தெரியாது என்றான். ஆனால் நமக்கு தெரியும், நமக்கு அவர் எங்கே இருக்கிறார், உள்ளத்திலே வாசம் செய்கிறார். நம்ம இருதயம் அவருக்கு ஒரு கோயிலாக இருக்கிறவங்களுக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறார். த காட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், வானத்தை பூமியை படைத்த தேவன், நம்ம பார்க்கக்கூடிய கடல்கள், இயற்கை வளங்கள், மிருக ஜீவன்கள், மனிதர்கள் அனைவரையும் படைத்த தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அப்படின்றத அவர் எனக்கு தெரியாது என்று அவர் சொல்கிறான். ஆனால் வந்து நமக்கு இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில்
இப்போ இந்த காலத்தில் இயேசு ரட்சிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு தெரியும் அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி. அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அப்போ அவர் நேரில் பார்த்து தான் சுகத்தை பெற முடியும். ஆனால் இப்பொழுதோ அவரை எங்கிருந்தாலும் அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோம் என்றால், அவர் செய்த சிலுவையின் மூலமாக அவர் செய்த விடுதலை காரியங்கள், நோயிலிருந்து விடுதலை, அதுக்கு பிறகு உங்களுக்கு வறுமையிலிருந்து விடுதலை, பற்றாக்குறையிலிருந்து விடுதலை, பிரச்சனையின் மேல் பிரச்சனைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைதான் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உங்களை இன்று உங்களோடு இந்த காரியத்தின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கண்கள் மூடப்பட்ட ஒருவனுக்கு கண்கள் திறக்கப்படுது. உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படும். உங்களுக்கு தேவன் உங்களுக்கு செய்து வைத்திருக்க காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். உங்களுக்கு எல்லாவற்றையும் ஐஸ்வர்யத்தை செய்து முடித்து விட்டால் உங்களுக்கு தேவையான காரியங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கீங்களோ அது he will fulfill the desires of your heart. தொழில் வளர்ச்சிக்காக, சில ஆலோசனைக்காக எப்படி செய்வது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். மூடப்பட்ட கண்களுக்கு தெரியாத சில காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவரே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி வெளிச்சத்தின் அதிகாரத்திற்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அவன் தெரியாது என்றான். குருடாயிருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகையால் பரிசேயர் அவனை நோக்கி எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்கள் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன் என்றார். சேற்றை பூசினார், நான் போய் கழுவினேன் காண்கிறேன், அவ்வளோதான். அப்பொழுது பரிசேயர் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. 2 குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஒருத்தவங்க நம்புகிறாங்க தேவனால தான் அது பண்ண முடியும், ஒரு பாவியான மனுஷனால இது செய்ய முடியாது. ஒரு குரூப் என்ன சொல்லுது, இல்லை அவர் ஓய்வு நாளில் செய்திருக்கிறாரு, அதனால் அவர் ஒரு தேவனோட மனுஷன் கிடையாது என்று 2 குரூப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% கன்வின்ஸ்ட் இயேசுவை அப்போ ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். கண்டிப்பாக அது 50% இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. பிரிவினை உண்டாயிற்று, அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் கூட நோக்கி உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். அதற்கு அவன் தீர்க்கதரிசி என்றான். பாருங்க, அவன்கிட்ட கேட்குறாங்க, உன்னை கண்களை திறந்தாரே அவர் யாரு? தீர்க்கதரிசி என்றான். அவன் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் a prophet. ஏன்னா அது வரைக்கும் ப்ராஃபட்ஸ் தான் பார்த்துருக்காங்க, எல்லாரும் தீர்க்கதரிசிகளை தான் பார்த்துருக்காங்க உங்களுக்கு. அதனால அந்த அற்புதத்தை பார்த்தோன்னே அவன் இஸ் a prophet அப்படின்னு தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் குருடாக இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தனுடைய தாய் தகப்பனை அழைத்து பாருங்க, கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அதற்கு பிறகும் நம்பாத ஆட்களாக இருக்காங்க. அவன் தாய் தகப்பனை கூப்பிட்றாங்க. தாய் தகப்பனை கூப்பிட்டு இதுதான் உன் மகனான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இதுதான் என் மகன், ஆனால் பிறவியிலே குருடனாய் பிறந்தவன், ஆனால் இப்போது அவனுக்கு பார்வை தெரிகிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் எவ்வளவு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சிலவங்க நம்ப போகிறதே இல்லை. இத்தனை காலம் வரைக்கும் இன்று வரைக்கும் நம்பாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அவன் பார்வையடைந்த யூதர்கள் நம்பாமல், அதே யூதர்கள் இன்று வரைக்கும் நம்பாமல் இருக்காங்க. உங்களுக்கு அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் நம்பாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பார்வையடைந்த தாய் தகப்பனை அழைத்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன் தானா? இவன் அல்ல, இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த
வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இந்நாள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாக இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றான். ஏஜ் ஆயிடுச்சு, பயப்படுறாங்க. எப்படி நினச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு தெரியும். ஆனால் பயத்தினால அவங்க அவனுடைய தாய் தகப்பனார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏன்னா இயேசுவை கிறிஸ்து எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறவர்களை புறம்பே வைப்போம் என்று சொல்லப்பட்ட காலம் அது. இயேசு கிறிஸ்துவை என்று பாருங்க, யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாக இருக்கிறான், இவனே கேள் என்று அவர் தாய் தகப்பனார் சொன்னார்கள். ஆதலால் அவர் குடுனா என்ற மனுஷன் இரண்டாவது அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரயுத்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். ஒரு இதில் கிளியராக இருக்கார். அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, அவர் என்ன என்றது எனக்கு தெரியாது, நான் குருடா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். மிராக்கிள். குருடா இருந்தேன், அவர் என்ன எதுவுமே தெரியாது, ஆனால் இப்பொழுது எனக்கு பார்வை கிடைச்சிருக்குல. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் God has healed me. சில நேரம் சுற்றி உள்ளவங்க கேட்பாங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் எப்படி உங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சு? ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சுகம் கிடைக்கும் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது. மற்றவர்கள் அதை கேள்வி மேலே கேட்டு கொண்டு இருக்கலாம், எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, உண்மையிலே அதனால் தான் நடந்துச்சா, வேறு எதுவும் காரியம் உண்டா என்று கேட்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறான், நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்போது நடக்கக்கூடிய காரியங்கள். அற்புதம் நம்மளுக்கு நடந்துருச்சு, ஆனாலும் அதை நம்ப விடாமல் செய்வதற்கு சுற்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இதை இடைஞ்சலாக அதை செய்ய விடாமல், அதை விசுவாசிக்க விடாமல் செய்ய நிறைய பேர் சேர்வாங்க. உங்களுக்கு அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்கள் எப்படி திறந்தான் என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். பாருங்க, திருப்பி ஏன் கேட்குறீங்க, சீஷராக இருக்கு மனசு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனோட இதை மாத்திராம நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கறதுனால அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சீஷராக இருக்க மனதுண்டோ என்றார்கள். அப்பொழுது அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயுடைய சீஷர்கள். அப்போ உடனே அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல. அப்படி கேட்ட உடனே, நீ அவருடைய சீஷன், நாங்கள் மோசேயுடைய சீஷர்கள். அவங்க மோசையை நம்புகிறவர்கள் இன்றும் பல பேர் மோசையுடைய சீஷர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில். இன்றும் இயேசுவை நம்பாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு மோசையுடைய தேவன் பேசினோம் என்று அறிவோம், இவன் எங்கேருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். இவ்வளவு தூரம் கிரியை செய்கிறாரு, அப்படி இருந்தாலும் அவரை பற்றி எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்தும் அவன் எங்கேருந்து வந்தவன் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு மிராக்கல் தெரிஞ்சிருக்கு. ஒரு பார்ன் பிளைண்டை அவர் க்யூர் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியம். இவ்வளவு செஞ்சும் அவர் எங்கேருந்து வந்தார்னு சொல்லி அறியாமல் இருக்கீங்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் அற்புதத்தின் தேவன். இவ்வளவு காரியங்கள் நமக்கு தெரிஞ்சும் அவரை நம்ம செவி கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஆச்சரியமான ஒரு காரியம்தான். அப்பேற்பட்ட தேவன் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ள இருந்து அவருக்கு சித்தமான செய்து அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குடனுடைய கண்கள் ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானவள் கேள்விப்பட்டதில்லையே. ஒரு உலகத்தில் தோன்றதிலிருந்து பிறவிக்குடன் சுகமடைந்தான் என்று நாம் கேள்விப்பட்டதில்லை. அவர் தேவனிடத்தில் வராது இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். நான் கம்ப்ளீட்டாக இஸ் கன்வின்ஸ்ட், தேவனுடைய மனுஷன் அப்படி சொல்லி தேவனிடத்தில் வராமல் இப்படி செய்ய முடியாது என்று அதை விரக்கிறாள். அவனுக்கு பிரதியுத்தரமாக,
முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கண்கள் திறக்கப்பட்டு ஒரு போதனையை உண்மையான சத்தியத்தை சொல்லும் பொழுது இப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வருவதற்கும் சாத்தியம் உண்டு. அவர்களை புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டுபோது தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாய் என்றார். பாருங்க, கேட்குற ஸ்ட்ரைட்டாக அடுத்து இயேசு பார்த்து கேட்கிறார், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசம் இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவரை நோக்கி, அவரை கண்டிருக்கிறாய், உடனே பேசியது அவர்தான், இப்பொழுதும் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. வார்த்தையின் மூலமாக, அவன் மூலமாக, அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற தேவன் தான் இயேசு. உங்கள் இருதயத்திலே வாசம் செய்யக்கூடிய தேவன். அவனை கண்டிருக்கிறாய், அவரை கண்டிருக்கிறாய், உனக்கு சுகத்தை கொடுத்தவர் தான் அந்த தேவன் என்று சொல்லி, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கள் குளிராகும்படியாக நியாய தீர்ப்புக்கு நாள் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். இப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கும் அந்த அற்புதம் வேணும்னா கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கர்த்தாவே, இந்த பிறவி குடினை நீர் சுகத்தை கொடுத்தீர். கர்த்தாவே, இந்த பிறவி குடின் சுகத்தை பற்றி சுகத்தை கொடுத்ததுக்கு காரணமே, பிறவி குடினாய் பிறக்க வைத்து அவளுக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு காரணமே நாங்கள் உம்மை பற்றி அறியும்படிக்கு, உம்முடைய செய்கைகளை பற்றி நாங்கள் அறியும்படிக்கு, உங்கள் கிரியை பற்றி நாங்கள் அறியும்படிக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசித்தோம். கர்த்தாவே, நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், நீ மேலானவர். கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்காம் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வியாதியில் விடுதலை கிடைத்ததுக்காக நன்றி. எப்பேற்பட்ட வியாதியில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த சரீர பாகத்தில் உங்கள் கைகளை வைத்தீர்கள் என்றால் இப்பொழுதே சுகத்தை பெறுவீர்கள். அதே இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அதே இயேசு அன்று சுகத்தை கொடுத்த அதே இயேசு இன்றும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அது ஷுட் பி கேன்சர் ஆர் ஒரு பெரிய வியாதி, சுகமே ஆகாது என்று டாக்டர்கள் கைவிட்டிருந்த பொழுதிலும் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ரொம்ப வருடங்களாக இருக்கக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம். பிறவிக்குடன் பாருங்கள், பல வருடங்களாக பிறந்ததிலே கண் பார்வையற்றவன், அவன் கண்கள் திறக்கப்பட்டன. அதே போல தேவன் உங்களுடைய நோய்களையும் இப்பொழுதே சுகம் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை விசுவாசியுங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்து அதை விசுவாசியுங்கள். இப்பொழுதே நீங்கள் விடுதலையானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.